சென்னை மகாதேவ் கைலாஷ் ஏஜென்சி மூலம் நேபாளம் சென்ற 49 பேர் மாயம் என தகவலானது தற்போது கிடைத்திருக்கிறது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து குரோம்பேட்டை மகாதேவ் கைலாஷ் ஏஜென்சி மூலம் 49 பேர் பயணம் மேற்கொண்ட நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், மேலும் விவரங்கள். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ள பேரிடர் காரணமாக அங்கு சுற்றுலா சென்றிருக்கக்கூடிய பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் அங்கு மாட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன, அவர் குறித்த விவரம் என்ன என்பது குறித்து இதுவரையிலும் தகவல் தெரிவிக்கப்படாத சூழல்ல பல்வேறு இடங்கள்ல சிக்கியிருக்கக்கூடியவர்களை தேடக்கூடிய பணிகள்ல நாட்டினுடைய அமைப்புகள் தீவிரமாக ஈடுபடக்கூடிய சூழல். தமிழகத்தை சேர்ந்த மேலும் 49 பேர் அங்கு சிக்கியிருக்கிறார்கள் என்ற தகவல் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே 57 பேர் அங்கு சிக்கியிருக்கக்கூடிய சூழலில் அதில் 20க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது மேலும் 49 பேர் தமிழ்நாட்டிலிருந்து நேபாளத்துக்கு சென்றவர்கள் இந்த பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்ற தகவல் தற்பொழுது வரையும் தெரியவில்லை என்று அந்த நிறுவனம் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை அடுத்திருக்கக்கூடிய குரோம்பேட்டையில மகாதேவ் கைலாஷ் யாத்ரா என்ற ஒரு தனியார் நிறுவனம் மூலமாக நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றிருக்கக்கூடிய 49 பேர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலிருந்து 49 பேர் சுற்றுலா சென்றிருக்கிறார்கள். அவருடைய நிலை என்பது என்ன என்பது குறித்து இதுவரையிலும் உறுதியாக தெரியவில்லை என்று அந்த நிறுவனத்தினரே தெரிவிக்கக்கூடிய அந்த கருத்தையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 49 பேர்ல குரோம்பேட்டையை சேர்ந்த சத்யநாராயணன் என்பவரும், அதே போன்று சென்னை பெரம்பூரை சேர்ந்த தீனதயாள் என்பவரும் சென்றிருக்கிறார்கள். அதே போன்று சென்னை ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியை சேர்ந்த விக்ரமன், மஞ்சுளா ஆகியோரும், குரோம்பேட்டையிலிருந்து சென்றிருக்கக்கூடியவர்கள் வேலவந்தான், ராஜலட்சுமி, அமுதா, கிஷோர் ஆகியோரும் அங்கு சென்றிருக்கிறார்கள். அதே போன்று ஆழ்வார்பேட்டை பகுதியை சேர்ந்த குமரகுருபரன், ஜெயலட்சுமி என்பவரும் சென்றிருக்கிறார்கள். மேலும் குரோம்பேட்டையை சேர்ந்த விஜயலட்சுமி என்பவரும் சென்றிருக்கிறார். அதே போன்று சென்னையை சேர்ந்த செந்தில் என்பவரும் சென்றிருக்கிறார். இதுபோல் 49 பேர்கள் சென்றிருக்கிறார்கள். அதே போன்று சென்னை எடுத்திருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய ராஜாராம் என்பவர் சென்றிருக்கிறார். அதே போன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்திரன், அதே போன்று அருச்செல்வன், மீனாட்சி, சரஸ்வதி, கோபால், லதா பானுமதி உள்ளிட்டவர்களும் சென்றிருக்கிறார்கள். அதே போன்று நிர்மலா என்ற பெண்ணும் சென்றிருக்கிறார். அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர். மதுரையை சேர்ந்த மரி மீனால் என்பவரும் சென்றிருக்கிறார். அதே போன்று விருதுநகரை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவர் இந்த ஏஜென்சி மூலமாக நேபாள் சென்றிருக்கிறார். அதே போன்று தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினராக செல்வம், சித்ராதேவி, சரஸ்வதி ஆகியோர் சென்றிருக்கிறார்கள். அதே போன்று நாமக்கல் மாவட்டத்தில் சேர்ந்த குடும்பமாக அருள்மணி, பழனிவேல் என்று இருவரும் சென்றிருக்கிறார்கள். மேலும் நாமக்கல் மாவட்டத்திலேயே அசோகன், தமிழரசி, மராய் ஆகிய மூவர் சென்றிருக்கிறார்கள். மேலும் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து தமிழரசி, கிருஷ்ணவேணி, நடராஜன் என்பவர்கள் சென்றிருக்கிறார்கள். அதே போன்று அந்த கற்பகம், தனலட்சுமி கூடியவர் கரூர் மாவட்டத்திலிருந்து சென்றிருக்கிறார்கள். இதுவரை குடும்பமாகவும் தனிப்பட்ட முறையிலும் அந்த ஏஜென்சி மூலமாக 49 பேர் சென்றிருக்கிறார்கள். மேலும் அதுல கரூர் மாவட்டத்திலிருந்து அன்பரசு என்பவர் சென்றிருக்கிறார். அதே போன்று திருச்சியில இருந்து கனக சுந்தராம்பாள், விமலா ஆகியோர் சென்றிருக்கிறாங்க. அதே போன்று சேலம் மாவட்டத்திலிருந்து 4 பேர் சென்றிருக்கிறார்கள். 4 பேர்ல சுந்தரராஜன், அதே போன்று மணிகண்டன், நாகலட்சுமி, சசிரேகா ஆகியோர் சேலத்திலிருந்து சென்றிருக்கிறாங்க. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து மட்டுமே 8 பேர் சென்றிருக்கிறாங்க. அந்த 8 பேர்ல புனிதா, சந்திரசேகரன், ராஜ், சிவநாத், காயத்ரி தேவி, சாருலதா, சுரேஷ் வெங்கடாச்சலம், அதே போன்று தங்கலட்சுமி ஆகியோர் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து சென்றிருக்கிறார்கள். இவர்கள் 49 பேர்களும் சென்றிருக்கக்கூடிய நேற்று இரவு 8 மணி அளவுல அவர்களுடைய நிலை குறித்து அறிந்து கொள்வதற்காக அந்த ஏஜென்சி சார்பாக தொடர்பு கொள்ளப்பட்டதாகவும், ஆனால் அவர்கள் 49 பேரும் எங்கு இருக்கிறார்கள், பத்திரமாக இருக்கிறார்களா, அவருடைய நிலை என்ன என்பது குறித்து உறுதியான தகவல் எதுவும் தங்களுக்கு இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று அந்த ஏஜென்சியை நடத்தக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அங்கு சென்றிருக்கக்கூடியவர்களுக்கு இதுபோல் ஒரு இயற்கை பேரிடர் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களை மீட்பதற்கான முழு விவரங்களையும் அரசு கேட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த முகமையிலிருந்து, இந்த டூரிஸ்ட் ஏஜென்சியிலிருந்து 49 பேர் தமிழ்நாடு முழுவதும் சேலம், கோயம்புத்தூர், சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சென்றிருக்கக்கூடியதும் அவர்களுடைய விவரங்களும் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், அவர்கள் இறுதியாக இந்த நிறுவனம் கடைசியாக அவர்கள் எந்த சுற்றுப்பயணம் எங்கெங்கு திட்டமிடப்பட்டிருந்தது, அவருடைய திட்டமிடப்பட்டபடி எந்த இடத்துல அங்கு இருந்ததற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, அங்கு அவர்களை தொடர்பு கொள்வதற்கான அரசு முகமைகள், நேபாள நாட்டினுடைய அரசு முகமைகள், அதே போன்று இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய நமது நாட்டினுடைய அதிகாரிகள் மற்றும் மீட்பு பணிக்காக சென்றிருக்கக்கூடியவர்களிடம் இந்த விவரங்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் குறித்தான தகவல் தெரிந்து கொள்ளும் வழிகளில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த கோர விபத்து என்பது நேபாள் நடைபெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டு வரையிலும் அதனுடைய எதிரொலி இருக்கிறது. மேலும் பல்வேறு நாடுகளிலிருந்து நேபாளத்துக்கு சென்றிருக்கிறார்கள். நேபாளம் என்பது ஒரு தனி நாடாக இருந்தாலும் கலாச்சார அடிப்படையில், குறிப்பாக மத அடிப்படையில இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அந்த பகுதிக்கு ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடியது ஒரு வழக்கமான, ஒரு விசேஷமான ஒரு தருணங்களை செல்லக்கூடியது ஒரு பழக்கமாக இருக்கக்கூடிய நிலையில அங்கு ஆன்மீக சுற்றுலா செல்ல வேண்டும் என்பதற்காக வயது முதிர்ந்தவர்கள், மேலும் அங்கு இமயமலை ஒற்றக்கூடிய பகுதி என்பதனால் அங்கு இருக்கக்கூடிய எழில்மிகு காட்சிகளை ஆன்மீக சுற்றுலாவுடன் பார்ப்பதற்காக செல்லக்கூடியவர் என அந்த நாட்டிற்கு இந்தியாவிலிருந்து சுற்றுப்பயணம் செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகம். கணிசமாக அங்கு தரைமார்க்கமாக செல்லக்கூடியவருடைய எண்ணிக்கை அதிகம். நேபாளத்திற்கு அருகே இருக்கக்கூடிய இந்தியாவுடைய மாநிலங்களிலிருந்து சாலை மார்க்கமாகவே நேபாளத்தை அணுகி அங்கு சுற்றுலா மேற்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இருந்து தொலைதூரத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அங்கிருந்து டெல்லி சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக செல்வது, நேபாளத்துக்கு நேரடியாக விமானம் மூலம் செல்வது போன்ற பல்வேறு வழிகளில் சுற்றுலா மேற்கொள்வதற்காக செல்கிறார்கள். அதில் பெரும்பான்மையாக வயது முதிர்ந்தவர்கள் அவர்கள் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கு தனியார் முகமைகள் மூலமாக செல்வதன் மூலமாக அவர்களுக்கு அந்த சுற்றுப்பயணம் எளிமையாக இருக்கும் என்ற அடிப்படையில் ஒன்றாக திரண்டு அவர்கள் செல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. இதுபோல்தான் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி மூலமாக 57 பேர் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அந்த ஏஜென்சி அணுகி அந்த ஏஜென்சியோட டூர் பிளான் படி அவர்கள் அந்த ஆன்மீக சுற்றுலாவுக்காக நேபாள் சென்றிருந்த விவரங்கள் நாம் அறிந்திருந்தோம். அதுல 20க்கும் மேற்பட்டவர்கள் தற்பொழுது பாதுகாப்பாக ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் வெளியாகி இருந்தது. அவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டு அவர்கள் கொடுத்த அந்த ஆடியோ உள்ளிட்டவை எல்லாம் நேற்று கிடைக்கப்பட்டிருந்து அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக அவருடன் சென்றவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமான உறுதியான தகவல் எதுவும் வெளிவராத சூழல்ல தற்பொழுது அங்கு மேலும் தமிழ்நாட்டை சேர்ந்த 49 பேர் மற்றொரு டிராவல் ஏஜென்சி, சென்னையை சேர்ந்த டிராவல் ஏஜென்சி மூலமாக சென்றிருக்கிறார்கள் என்ற தகவலும், அந்த சென்றிருக்கக்கூடிய 49 பேரில் அவருடைய நிலை என்பது குறித்து இதுவரையிலும் உறுதியான ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைக்கப்பெறவில்லை என்பதும் மேலும் இந்த ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து 57 பேர் ஒரு முகமை மூலமாக, ஒரு ஏஜென்சி மூலமாகவும் 49 பேர் மற்றொரு ஏஜென்சி மூலமாக என 100க்கும் மேற்பட்டவர்கள் ஆன்மீக சுற்றுலாக்காக அங்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய நிலை என்ன, அவர்கள் முழுமையாக பத்திரமாக மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய குடும்பத்தாருடைய வேண்டுகோளாக இருக்கக்கூடிய நிலையில் அதற்காக அரசு தரப்பிலிருந்து ஏற்கனவே உதவி எண்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. யார் அவர்களுடைய குடும்பத்தினர் நேபாளில் இருந்தாலும் அவர்களுடைய நிலை குறித்த தகவல் குறித்து தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அரசுக்கு அவர்கள் குறித்தான விவரங்களை அளிக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பதற்காகவும் உதவி எண்கள் என்பது மாநில அரசு மூலமாகவும் தமிழ்நாட்டுடைய அயலக நலத்துறை சார்பிலும் அதே போன்று மத்திய அரசு மூலமாகவும் அந்த உதவி எண்கள் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த எண்களுக்கும் தொடர்ச்சியாக அழைப்புகள் கொடுக்கப்பட்டு யார் யார் எங்கெங்கு சென்றிருக்கிறார்கள், அவருடைய திட்டமிடல் என்ன, இறுதியாக அவருடன் தொடர்பு கொண்ட இடம் எது, என்ன நேரத்தில் தொடர்பு கொண்டிருந்தார்கள், இந்த பேரிடர் நடப்பதற்கு முன்பாக எங்கிருந்தார்கள், பேரிடர் நடந்ததற்கு பிறகாக அவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்களா உள்ளிட்ட தகவல்கள் எல்லாம் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலமாக நேபாள் நாட்டு அரசுடன் இணைந்து அவர்கள் மீட்கக்கூடிய அந்த பணிகளில் அரசு ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் மேலும் 49 பேர் யார் யார் எங்கிருந்து சென்றிருக்கிறார்கள் என்ற விவரங்கள், தமிழ்நாட்டிலிருந்து மேலும் 49 பேர் அங்கு நேபாளுக்கு சென்றிருக்கிறார்கள் என்ற தகவலும், அது யார் யார் சென்றிருக்கிறார்கள், எங்கிருந்து சென்றிருக்கிறார்கள் என்ற விவரங்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த 49 பேர் மற்றும் அந்த 57 பேர் என ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலிருந்து சென்றிருக்கக்கூடிய அனைவரையும் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் துரிதமாக மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தக்கூடிய நேரத்தில் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய குடும்பத்தினர் தொடர்பாக தெரிந்திருக்கக்கூடிய நேபாளத்தில் அவர்கள் எங்கிருந்தார்கள், இறுதியாக ஒரு தொடர்பு கொண்ட நேரம் என்ன என்பது, அவர்களுடைய நிலை என்பது குறித்து கடைசியாக தங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய தகவல்களை அரசுக்கு பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அவர்களை கண்டறிவதற்கும் அவர்களை மீட்பதற்கும் அவர்கள் நிலை குறித்து அறிந்து கொள்வதற்கும் அதனை குடும்பத்தினருக்கு தெரிவிப்பதற்கும் அரசுக்கு ஏதுவாக இருக்கும் என தொடர்ச்சியாக அரசும் அது வலியுறுத்தி இருக்கும் நிலையில் குடும்பங்களும் அதை தொடர்பு கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் தான் தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் இருந்து சென்றிருக்கக்கூடியவர்களுடைய அந்த விவரங்கள் அடுத்தடுத்து வெளியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது சென்னை குரோம்பேட்டை சேர்ந்த மகாதேவ் கைலாஸ் ஏஜென்சி என்ற டூரிஸ்ட் நிறுவனம் மூலமாக நேபாளத்தில் சென்றிருக்கக்கூடிய 49 பேருடைய நிலை இதுவரையிலும் தெரியவில்லை. ஆகஸ்ட் 14ஆம் தேதி தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து குரோம்பேட்டை மகாதேவ் கைலாஸ் ஏஜென்சி மூலமாக 49 பேரும் நேபாளுக்கு பயணம் மேற்கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல சென்னையில குரோம்பேட், பெரம்பூர், ஈக்காட்டுத்தாங்கல், ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கப்பெருமாள் கோயில் பகுதிகளிலும், அதே போன்று காஞ்சிபுரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், மதுரை, விருதுநகர், தேனி, நாமக்கல், ஈரோடு, கரூர், சேலம், கோயம்புத்தூர் என இந்த மாவட்டங்களிலிருந்தும் திருச்சியிலிருந்தும் இந்த 49 பேர்கள் சென்றிருக்கக்கூடிய அந்த விவரங்கள் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.